வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே வந்ததுக்கு மிக்க நன்றி. இது ஒரு அழகான பதிவு. என்னென்னா, 2 வாரத்துக்கு முன்பு இந்த ஏரியில் ஃபுல்லாமே தண்ணி இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாமே அதிக அளவான தண்ணி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் திட்டுகளாகவும் மணல் மேடுகளாகவும் தெரியும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்லைன் வந்து வேலை பார்த்துட்ருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா, இந்த ஏரிக்கு ரெட்டேரின்னு பேர். இது மாதாவரம் பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரிக்கு நீர் வரத்து என்பது நம்ம ரோட்டில் வர அந்த தண்ணி, மழை தண்ணி, அப்புறம் ஃபுல்லாக சரௌண்டிங்கில் இருக்க தண்ணிகள் மட்டும்தான் இதுக்கு நீர் வரத்து. மற்ற ஏரிகளில் இருந்தோ டைரெக்டாக வழி கிடையாது. அதனால் இது என்னென்னா, அதிகப்படியான தண்ணீர் வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும். இதோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஏரி, அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இதோட நீளம் போயிட்டே இருக்கும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 அடி இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், 800லேருந்து 1000 அடி இருக்கும். இந்த அகலம் பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். நீர் வரத்துன்றது ரொம்ப அதிகம். மழை காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே நீர் வரத்து வரும். இதோட கொள்ளளவு வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் மடு. இந்த தெரியுதுங்களா, இது வந்து மடு. இதோட உயரம் பாருங்கள், 3 அடி தான் இருக்கும். இந்த 3 அடி தண்ணி மட்டும்தான் இங்கே நிற்கும். இவ்வளோ பெரிய கொள்ளளவு உள்ள ஏரியில் 3 அடி தண்ணி மட்டும்தான் இங்கே நின்றுட்டுருக்கும். மீதி தண்ணியே இருக்க 3 அடி தான். ஏரியோட ஆழமே வந்து 3 அடி தான். அங்கங்கே சிறு பள்ளங்களோ இல்லை ஒரு 5 அடி 10 அடியில் பள்ளங்களோ அங்கங்கே பள்ளங்கள் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆழம் அதிகமான இருந்த ஏரி இது. மணல் திட்டுக்களும் உபரி தண்ணியில் வர அந்த மண் எல்லாமே சேர்ந்து வந்து அந்த ஆழத்தெல்லாம் மூடி இப்போ ஃபுல்லாமே மணல் மட்டம் தான் இருக்குது. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டுட்டு ஆழப்படுத்திட்டு இதில் இருக்க மண்ணை வந்து எங்கேயுமே அவங்க கொண்டு போகல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு மணல் மேடு, மிகப்பெரிய மேடு. அந்த பக்கமும் மிகப்பெரிய மேடு இருக்குது. அதான் இந்த கேமராவில் அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த லாரி இப்போ வருதுங்களா, ஆரஞ்சு கலர் லாரிக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தெரியும். இங்கேருந்து அது 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. க்ரீன் கலரில் பெரிய கோபுரம் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற மண்ணை ஆழப்படுத்தி அந்த கோபுரத்தில் தீவு மாதிரி வச்சுருக்காங்க. அதே போல் இங்கேயும் தீவு போல் வைக்கிறாங்க. இப்போ இந்த கம்பி எல்லாமே புதுசாக போட்டது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஏரியை சுற்றி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு நீளம் பூராவுமே இது புதுசாக போட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்க ப்ளூ கலர் அப்புறம் ஒயிட் கலர் காம்பவுண்ட் செவரும் புதுசாக போட்டிருக்கு. இது எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்த ஸ்கீம் இந்த ஏரியில் என்னன்னா, இங்கே இருக்கிற மண்ணுகளை வந்து ஆழப்படுத்தி மணல் திட்டுகளாகவும் இது ஒரு சிறிய சுற்றுலா தலமாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்கள் பகுதிவாழ் மக்கள் சார்பாக நன்றி. இங்கே வந்து அந்த மணல் திட்டுகளில் ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம அங்கே போகலாம். ஆல்ரெடி அங்கே பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ரோடு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரோடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி தார் ரோடு அப்படிலாம் இன்னும் அந்தளவுக்கு கொண்டு வரல. ஆனாலும் அந்த மணல் திட்டில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து மணல் திட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி ஒரு பாதை அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் வேலைகள் முடியல. ஏன் நான் இந்த பதிவு சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய ஏரியில் வெறும் 3 அடி மட்டுமே ஆழம் இருக்குது. இப்போ ஆழம் அதிகமாக எடுத்தால் பக்கத்தில் பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். இந்த சைடு எல்லாமே பில்டிங் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நீர் தான் வந்து ஆதாரம். இந்த ஏரியோட நீர் தான் ஆதாரம். ஒன்றுமே இல்லை. இங்கே ஆழம் பாருங்கள், இவ்வளோ தான் ஆழம். இவ்வளோ தான் இதோட ஆழமே. இந்த மண் பார்த்திங்களா, நான் வரேன், கீழே போகலாம். வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நாய்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. 1 2 3 படப்பா அப்பா வந்துட்டேன். இவ்வளோதாங்க இந்த ஏரியோட ஆழம். இதுதான், வேறு இவங்க பாருங்கள், அந்த மடு இருக்கா, அந்த மடுக்கு இதுதான் ஆழம். அப்போனா 2 அடியிலேருந்து 3 அடி மட்டுமே, அதிகபட்சமாக 5 அடி மட்டுமே இவ்வளோ பெரிய கொள்ளளவு உள்ள ஏரி வந்து ஆழமாக இருந்திருக்கு. பரப்பளவு அதிகம். ஒரு நிமிஷம்.
பரப்பில் வந்து மிக மிக அது இங்கேருந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வந்து நேற்று இரவு பெய்ந்த மழையிலலாம் வந்து அங்கங்கே சிறு சிறு திட்டுக்களாக இருக்கிற தண்ணி வந்து நேற்று இரவு பெஞ்ச மழையினால் வந்தது. சுத்தமாக தண்ணி வந்து ஹை ப்ரெஷர் மோட்டர் மூலியமாகவும் வெளியேற்றப்பட்டது. எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம இந்த தண்ணி நம்பி தான் கிணறு இருக்குது, வீடுகள் எல்லாமே இந்த தண்ணி நம்பி தான் இருக்குது, எடுக்கிறாங்களே அப்படின்னு நம்ம கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதோட அடுத்த பிளான் வந்து நம்ம அதை கேட்கும் போதும் விசாரிக்கும் போதும் ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வேலைகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது. ரொம்ப அதிகமான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதே போல் அந்த பக்கமும் ஒரு ஏரி இருக்குது. இதுக்கு பேர் இரட்டை ஏரி. அந்த பக்கமும் ஒரு ஏரி இருக்குது. இது நான் நடக்கணுன்னா இப்போ ஃபுல்லாமே சேர் ஆகிடுச்சு. முன்னாடி காஞ்சி இருந்தது மழை இல்லாதனால. இப்போ எல்லாமே சேராக இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து காட்ட முடியாது. அப்படியே பாருங்கள், அந்த பக்கமும் வேலை நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு இதை விட அதிகமான வேலை நடந்திருக்கு. இங்கே வந்தும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே ஒரு புக் லைன் பாருங்கள், வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகளை வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். இந்த ஏரியோட கொள்ளளவு அதிகப்படுத்தினாலோ ஆழம் அதிகப்படுத்தினாலோ தண்ணி அதிகமாக இருக்கும், நீர் வரத்து அதிகம். வெளியில் நம்ம சுற்றுப்புற வட்டாரத்தில் அதிக மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ஏரிக்கு தான் தண்ணி வரும். ஆனால் மழை பெய்யலைன்னா இங்கே தண்ணி வராது. மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த ஏரிக்கு தண்ணி. அப்படின்ற பட்சத்தில் ஆழப்படுத்தி இந்த ஏரியை வந்து ஒரு சுற்றுலா தலம், ஒரு சின்ன ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த வாக்கிங் போகிற இது எல்லாமே இப்போ தாங்க போட்டாங்க. இந்த ப்ளூ கலர் எல்லாமே ஃபுல்லாமே நீங்கள் ஃபுல்லாமே பார்க்கலாம். ஃபுல்லாமே இப்போ தான் போட்டாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் பெருசு அந்த ஏரி, அந்த பக்கமும் போட்டிருக்காங்க, சுற்றி போட்டிருக்காங்க. வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் பரணி. இதுதான் இந்த பக்கம் இருக்க ஏரி. நான் பாதியிலே வீடியோ கட் பண்ணிட்டோன்னா அது சரியாக வராது, உங்களுக்கு சரியாகவும் புரியாது. அதனால தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். இப்போ நடுவில் இந்த ரோடு மட்டும் தான் போகிறேன். இந்த ஒரே ஒரு மெயின் ரோடு தான் இது. வந்து இந்த பக்கம் வழி போவோம், ரெட் ஹில்ஸ் போவோம். அந்த பக்கம் வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து வரோம். ரெட் ஹில்ஸ்னால் நம்ம ஆந்திரா சைட்லேருந்து வர பாதை, சென்னைக்கு வர பாதை வந்து இந்த ஒரு பாதை தான். இந்த ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் இந்த இரண்டு ஏரிக்கு நடுவில். இது வந்து அப்போ கட்டப்பட்ட ரோடு இது. இதான் அந்த குட்டி தீவுமா இருக்குது பார்த்தீங்களா. அந்த பக்கம் ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. உங்களுக்கு க்ரீனாக இருக்கிறதுனால ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இங்கே பாருங்கள், இப்போயே வந்து வராங்க நிறைய பேர். வந்து இப்போ சண்டேன்றதுனால வராங்க, நிறைய பேர் வருவாங்க. சில பேர் விநாயகர் கரைக்கிறதுக்கும் வராங்க. அந்த விநாயகர் இன்றைக்கி பண்ணுவாங்க. முன்னாடி தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இப்போ டெம்ப்ரவரியாக அந்த பக்கம் போகிறதுக்காக போடப்பட்டுருக்கு. இன்னும் முழுமை அடையலை. இன்னமும் வேலைகள் நிறைய இருக்குது. தூரத்துலேயும் ஒரு தீவு இருக்குது, அங்கே தீவு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பக்கமும் நான் வந்துட்டேன். சரி காட்டுறோம், ஃபுல்லாமே வீடியோ கவரேஜ் பண்ணுவோம் அப்படின்றதுனால. அப்புறம் நிறைய பில்டிங் இருக்கும், இந்த பக்கம் நிறைய பில்டிங் இருக்கும். எல்லாமே இந்த ஏரியை நம்பி தான் தண்ணி வந்து இருக்குது. சரி, இப்போ வராங்க, நிறைய பேர் வராங்க. அந்த தண்ணியில் கூட நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க அதில் விநாயகர் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்க, இது வேலைகள் நம்ம நினைத்த மாதிரி முடிந்ததுன்னா அழகாக இருக்கும். இந்த பக்கம்தான் தண்ணி வந்து உள்ளே போவோம் ஏரிக்கு. அந்த பக்கம் இருக்க ஏரிக்கு இதுதான். இப்போ குப்பைலாம் கொட்டி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கொட்டக்கூடாது. இந்த பக்கம் தான் தண்ணியே போவோம். ஏரி ரொம்ப இந்த பக்கம் தண்ணி போவோம். தயவுசெய்து நீங்களும் குப்பை யாரும் கொட்டாதீங்க. இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே நம்ம தண்ணி தான் முக்கியம். அதுதான் இங்கேயுமே அந்த காம்பவுண்ட் வால் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். அந்த பில்டிங் பாருங்கள் எங்கே இருக்குது, அங்கே அதை தாண்டி ஏரி போயிட்டு தான் இருக்குது. ஏரின்றது இது அப்படியே ரவுண்டு எல்லாமே. அந்த காம்பவுண்ட் வாலுமே சரி, இந்த ப்ளூ கலர் இரும்பு பைப்புங்களும் சரி நல்லா தரமாக போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆழம் இது இந்த சைடுமே இன்னும் ஆழம் நிறைய எடுக்கணும். தண்ணி வந்துடுச்சு, மழை பெஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நல்லா வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, வாய்ஸ் சரியில்லை. மேலும் இது போல் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நிறைய மீனும் வரவங்க, இங்கே மீன்லாம் நிறைய பிடிப்பாங்க.
நாங்களும் நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். சரி, இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். பாய்.